பிழைப்பையும் மறந்து குடியிலேயே குடிகொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளியதே தமிழக ஒரு பக்கம் போதையை எதிர்ப்பும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அரசு தான் போதைகளை விட்டுக் கொண்டிருக்கு. உண்மை, அதுதான் நாங்களும் சொல்றோம், அதுதான் நாங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழக மக்கள் அவரை இந்த வட இந்திய குடியேற்றம் தமிழ்நாட்டுல 2010 தொடங்கி இன்னைக்கு நேற்று தொடங்கல. நான் அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் கிட்ட கூட நான் ஒரு டிவி பேட்டியில லைவ்ல கூட அவங்களுக்கு சொன்னேன், மக்களுக்கு இலவசத்தை கொடுக்க நிறுத்தி சாராய கடைகளை மூடி உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. ஏன்னா நம்ம மக்கள் 2 நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அந்த 2 நாள் வேலையை அட்வான்ஸா வாங்கி மீதி 5 நாள் வேலை வெட்டி போகாம குச்சின்னு சுத்தி நிற்கிறதுனால தொழில் பண்ற எல்லா முதலாளிகளும் தங்களுடைய உற்பத்தி பாதிக்கிறதுனால கஷ்டமடையான வட இந்திய கூட்டணி வேலைக்கு வச்சுக்கிறாங்க. நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு வட இந்திய படிச்சு போட்டாங்கன்னா நம்ம மக்கள் 2 நாள் வேலை கூட கிடைக்காது. அப்போ 2 நாள் வேலையை தேடி தமிழ்நாட்டுக்கு வெளியே போனா உங்க கட்சியும் ஆட்சிக்கும் ஓட்டு போறது யாரு? அதனால மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து சாராய கடை மூடி உழைச்சி சம்பாதிக்க எண்ணத்தை உருவாக்கும் அன்னைக்கே